குக்கரில் ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு இந்த சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி துவரம் பருப்பு போட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டு, 1 ஸ்பூன் கடுகு போட்டு, 1 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, தட்டி வச்சிருக்கிற 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 ஸ்பூன் ரசப்பொடியை போட்டுட்டு, நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியையும் ஊற்றிட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு, ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் போட்டு 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு. மல்லித்தலை தூவி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு, உப்பு சரி பார்த்துட்டு, குக்கரில் மூடி போட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு இறக்கலாம். நல்லா குழைய வேக வச்சுக்கணும். மல்லித்தலை தூவி 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மொத்தம் கரண்டியை வச்சு இப்படி கடைஞ்சி எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் என்ன சைட் டிஷ் செஞ்சுருக்கிறேன்னா, அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், இந்த குடல் அப்பளம். அப்படி இந்த அப்பளத்தோடு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.